Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹனி சில்லி பொட்டேட்டோ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி French fries கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணிக்குள்ள போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். இப்போ அடுப்புல 4 கப் தண்ணி கொதிக்க விட்டுட்டு இதுல 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த உருளைக்கிழங்க நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இது போல் திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒன்றா எடுத்து இந்த மாவில் கோட் பண்ணிக்குவோம். இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு வறுத்து எடுக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த உருளைக்கிழங்க ஒன்றா இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுப்போம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இப்போ நம்ம மாவில் கோட் பண்ணியிருக்கனால ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கும். நம்ம வந்து லைட்டாக கரண்டியை வச்சு இப்படி கட் பண்ணி விட்டோம்னா ஈஸியாக கட் ஆயிரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இது மாதிரி கரண்டியில் இது மாதிரி ஆட்டி பாருங்க. நல்லா மொறுமொறுப்பாக இது மாதிரி வந்ததும் எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 5 பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டை லைட்டாக ஃப்ரை பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டுட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரணும். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விட்டதும் இது மாதிரி கொஞ்சம் திக்கானதும் இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா திக்காகும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஹனி 2லேருந்து 3 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்ல உருளைக்கிழங்குல சாசஸ் எல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.